வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி சும்மா இருக்கிறீங்களா? இன்றைக்கு ரிசப்ஷனுக்கு நாங்கள் விழிச்சுக்கிட்டோம். இன்னும் கூடையில் கலத்துல அது பரவாயில்லை, இன்னும் விழிக்கிற விளையாட்டு. இப்போ தான் 4:45, இந்நேரம் 6 மணிக்கு தான் ரிசப்ஷன். இப்போ நான் அம்மாவுக்கு தான் சாப்பாடு கொடுப்போம்னா அம்மா குளிச்சாட்டி எல்லாம் வெளிப்படுத்திட்டு கொண்டு வந்து கிச்சனுக்கு எழுதி விட்டேனா. இது இங்கே நிற்கிற இடம் நாங்கள். இப்போ நான் இங்கே கார்டன் இருந்தது, கதவை திறந்து விட்டேன். கொஞ்சம் காற்று விரட்டு கேட்டேன். அங்கால போயிட்டு வாரேன். அம்மா சொன்னால் புலி வந்துருக்குன்ட்டு. புலி வந்துருக்கு, ஓடிவா புலி வந்தால் பூரா மனுஷன் வருவான். அம்மாவை கிடைச்சாலும் பரவாயில்லை, நான் ஓடுவோம்னு பார்த்தேன். சரி, எதுக்கும் அம்மாவையும் காப்பாற்றிட்டு ஓடுவோம்ன்ட்டு வந்தேன். அம்மா இங்கே தான் வந்தது புலி. சரி, அம்மாவையும் காப்பாற்றுவோம்ண்டு அம்மாவுக்கு பிறந்த பவுடர் பூசு தாரேன். நானே ஒன்றுமே பூசை இல்லை. புளி வந்துட்டு சரி அம்மாவையும் காப்பாற்றுவோம். நீ என்ன செய்கிற, கதவில் நின்று இழுத்துண்டு விடுவோம்னுட்டு இதுக்கு வெட்டி புளியை பார்ப்போம். சின்ன ஒரு பூனை அம்மா, பூனைக்கும் புளிக்கும் வித்தியாசம் தெரியாது. நீங்கள் பயப்பட்டதும் பார்த்தாம என்னையும் பயப்படுத்தி மக்கள். நான் அடி பார்க்குறேன் புளி என்ன. நான் இதுவும் சில ஒரு லண்டனில் புளி இருக்குதோ, வீட்டு பக்கமாக புளி வந்திருக்கேன்னு பார்த்தா அந்த வடிவான ஒரு பூனை என்ன, அது கொஞ்சம் பெரிய பூனை தான், அதுக்கு புளி என்று சொல்கிறதாம்மா. சுற்றி தான் வச்சுருக்குறேன். அம்மாட சிரிப்பு பெரிய சிரிப்பாக கிடக்குது. என்ன புளி வந்திருக்கு, புளியா சும்மா புளி வந்தாலே நான் கரைக்கிற புளிக்கே நான் ஒரு ஆள். புளி புளி வரும் ஒரு நாளைக்கு தான், புளி வருமா ஒரு நாளைக்கு. இந்த உடுப்பு எப்படி இருக்குது, சாரி கட்டினாங்க நானும் சிஸ்டரும். அவள் தானே எனக்கு எல்லாம் பொன்சஸ். ஸோ பங்கஜ் விஜயகுமாரி. ஸோ சும்மா சுற்றின்னு வந்துருக்கிறேன் அம்மாவுக்கு. அதை பற்றி கதைக்காதீங்க. இவ்வளோ நேரம் என்னையும் விஜயாவையும் போட்டு கிளி என்று உங்களுக்கு ஏதாட்டியமா கிளியா கிழிக்கிறது. குளிக்க வாங்கின குளிக்க வரையில் நான் அதுக்கு பிறகு சாரியெல்லாம் கட்டி வலிக்கிட்ட பிறகுதான் சின்னண்ணா பெரிய தலைவர் வந்து தெரியும் சுவிஸில் இருந்து அவர் வந்து அம்மா கோவிச்சன் இருக்கிறா குளிக்க வர மாட்டான்ட்டு சொல்கிறான்டா. அம்மா போய் குளிங்கன்னு ஒரு வார்த்தை தான் சொன்னது. அது அம்மாவாவது பயப்படுறாவே, நீ எல்லாம் பயப்படுறதே இல்லையாவன்று. நான் என்னத்துக்கு பயப்படுவேன், அவர் வர ஆளுன்னு பயப்படுறேன்னா. ஸோ இப்போ எங்களோட அம்மா வடிவான சாரி கட்டியிருக்கிறப்ப நான் தான் கட்டி விட்டேன் அவருக்கு. அப்போ வயசு போனாக்களுக்கு கோவம் பிறந்தான், பொறுமையாக போகணும். இவ்வளோ பொறுமையாக மக்களே போகிறதுன்றது எனக்கு இவ்வளோ கேட்டேன். இங்கே கிரீம் போட இங்கே எல்லாம் முக்கியம் இருக்குது, கிரீம் தானே ஒரு குறை. போடலாம் அமைதி இந்த ஆக்கள் ஒழிக்கணும். அதில் நானும் அம்மா தான் அமைதியாக இதில் இருக்கிறோம். இங்கே தான் புளி வந்தது மக்களே, அம்மாட புளி சும்மா இருக்க ஒரு பறக்கிற ஒன்றும் பெறாது. இங்கேயும் புளி கிடைக்கல தான் பரு பெரிய கட்டி எல்லாம் பெறும். அம்மா வழியாக இருக்குண்ணா இருக்கிற சொல்ல விரும்புகிறீங்களா? சாப்பிட்டு போட்டே என்ன சாப்பிடுறதுயா காரு மக்களே. இந்த தங்கச்சி மகளுக்கு கல்யாணம் விட நேற்று சிறப்பாக முடிஞ்சது. ஓ, இன்றைக்கு ரிசப்ஷன் அம்மா முடிஞ்சுதான் இருக்கிற கல்யாணம் விட. நீங்கள் வேற இல்லை நம்ம கல்யாணத்தை இந்த வாழைப்பழம் எல்லாம் கடைபிடித்து 2 பேரும் இல்லவே இல்லை. நான் அப்போ இனி நைட்டு கல்யாணம் முடிஞ்சதம்மா. இந்த நாயல் சொல்லவே இல்லையா என்ன செய்கிறதம்மா? ஆமாம், நீங்களும் தான் வந்து நீங்கள் நேற்று. என்னவா ஞாபகம் வந்துட்டு. ஸோ உங்களுக்கும் வந்து ஞாபகம் மறதிகள் எல்லாம் வரும், அந்த செல்ஸுகள் எல்லாம் இதண்டும் அதுக்கு வந்து மருந்துகள் இருக்குது மக்களே. நாங்கள் இப்போயே குடிக்கணும். என்னென்னா இவையை பார்க்க நாங்கள் வந்து கண்டிப்பாக இப்போவே துவங்குவோம் போலான்னு இருக்குது. ஸோ அதுக்கெல்லாம் மருந்து இருக்குது, நான் குடிக்க போகிறேன். உங்களுக்கும் சொல்கிறேன் என்ன மருந்துன்னு. கனடாவுக்கு போயிட்டு இந்த ஞாபக மக்தி என்னடா மூளையில் இருக்கிற செல்ஸ் எல்லாம் சேர்த்து உயிர்ப்பிக்கிறதா திரும்ப. அப்போ அதுக்கு ஏதாவது மருந்து இதண்டினாத்தான் அதுக்கு வந்து எங்களுக்கு மறக்காமல் இருக்குது. இந்த ஒரு சங்கிலி காணுமன்னு நிற்கிறேன் இந்த காலத்துக்கு. என்னம்மா தான் 4 அடிக்கி வச்சுட்டு இன்னொன்று போடட்டா. அம்மா பையங்க
அம்மா ஏதாவது தருவா, கருப்பு கலர் கருப்பு மணி அது இது கோல்ட் கலரில் தான் சில்வரில் இருந்தால் ஏதாவது தாங்க. ஐ லைக் சில்வர். ஸோ மக்களே, நான் கனடா வந்து உங்களுக்கு நிறைய விஷயம் எல்லாம் சொல்லணும். எல்லாம் பார்க்கல பயமாக கிடக்குது எங்களுக்கு என்னென்ன நடக்க போதும். மஞ்சளாக கிடக்கல, பவுனண்டா மஞ்சளாக தான் இருக்கும், பித்திரைண்டா தான் சிவப்பா நிலமாக இருக்கு. ஸோ அதுக்கு மருந்து அம்மாவுக்கு அங்கே கனடா அம்மா எனக்கு ஒன்றுமே வேண்டாம். நம்ம அது சும்மா சொன்னான் சொல்லி ஏமாத்துறேன் நான். உங்களுக்கு வேணுமெண்டா அட்டியா அந்த இது அட்டியான இந்த உச்சி பட்டம் எல்லாம் போட்டு விட்றோம் சிமிக்கலாம். ஸோ நாங்கள் வந்து இப்போவே கல்சியங்கள் விட்டமின்கள் அந்த டேப்லெட்ஸ் பசிக்குதா இப்போ தான் தண்ணியை ஊற்றிட்டு வந்து மனுஷன் தந்தனா கோவிட் சொல்லி கொஞ்சம் சாப்பாடு போனான்னு அப்புறம் அண்ணா வந்து சமாளித்து தண்டி அப்புறம் ஒரு மாதிரி என்னோட ஓகே ஆகிட்டு எனக்கே வேண்டாம் சாப்பிட மாட்டேன் இருந்தவன். இப்போ நான் தந்து தான் சாப்பிட்டேன். நீங்கள் இப்படி ஒரு மானம் கட்ட பிள்ளை இப்போ தேவையாமா எந்த பிள்ளைகள் இவ்வளோதுக்கு எந்த பிள்ளை இல்லைன்னு இப்போ எந்த பிள்ளைகள் வர்றது சாப்பிடுவாங்க. ஸோ நீங்கள் வந்து வயசான ஆக்கள் 50-60க்கு மேலான ஆக்கள் லாஸ்ட் மினிட் மட்டும் வருத்தங்களை இதண்டாமல் இப்போவே என்னென்ன குடிக்கணும் டாக்டர்கிட்ட கேளுங்க. மறதிகள் எங்களுக்கு பரம்பரையாக அந்த மறதிகள் வருத்தம் இருந்தால் எங்களோட அம்மாவுக்கு அம்மா தாத்தாவுக்கு அப்படி இப்படி அவைகளுக்கு இருந்தால் எங்களுக்கும் வருமா. ஸோ அதெல்லாம் நினைக்கவே பயமாக இருக்குது, இவையை பார்க்கவே பயமாக இருக்குது. மறந்துட்டோம்டா அதுக்கு அப்புறம் இருந்த பிரயோசனம் இல்லை. மானங்கட்ட ஆக்கள் இருப்பினும் நாங்கள் இருந்தாலும் நாங்கள் வயசு சும்மா ஜஸ்ட் போ ஃபன்னுக்கு நான் கதைக்கிறேன். ஆல்வேஸ் வந்து சிரிச்சு கொண்டு சந்தோஷமாக இருக்கணும். என்ன நடக்கும் நாளைக்குன்னு தெரியாது. நீங்கள் சொல்லாதீங்க அம்மாவை வச்சு நீங்கள் எப்படி கதைக்கலாமான்ட்டு. எங்களோட அம்மாவை பற்றி மட்டும்தான் நான் கதைக்கலாம். அம்மாவுக்கு மறதிகள் இருக்கைகளை வந்து மற்ற எல்லா அம்மாக்களுக்கும் கூடுதலான நாட்கள் 90-95 வயசு எல்லாம் நல்லா ஹெல்த்தியாக இருப்பினோம். ஆனால் எங்களோட அம்மாவுக்கு இப்போ தான் 82 வயசு ஸ்டில் வந்து அவருக்கு டக்குன்னு மறக்கிறா அப்புறம் ஓகேவா வரா நார்மலுக்கு. ஸோ அப்படி வருத்தம் இருக்கைகளை நாங்கள் வந்து இந்த டேப்லெட்ஸ்கள் இருக்குதான் அதை பண்ணி குடித்தோம்னு சொன்னால் ஓகேவா வரும். அதான் நானும் அண்ணாவும் இப்போ பிளான் பண்ணியிருக்கிறோம். இப்போவே எங்களுக்கு கிச்சனுக்கு போயிட்டு என்ன எடுக்க வந்து நாங்கள் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு தான் எடுக்கிறோம். ஏன்னா இங்கே சாப்பாடுகள் அப்படி எல்லாமே இதாக கிடக்குது, பரம்பரையாக வேறு இருக்குன்னு சொல்லிட்டினவா. ஸோ இப்போவே எடுக்க வலிக்கிட்டாதான் டேப்லெட்ஸுகளை ஒரு அளவுக்கு 65 நாங்கள் எல்லாம் அம்மாவோட வயசு மட்டுமெல்லாம் இருக்க போகிறோம் இல்லை. ஆனால் வந்து இருக்கிற வரைக்கும் என்னம்மா நீ கதைச்சதெல்லாம் சும்மாவா ரூம் போட்டு கூட நேரம் கதைச்சேனே அம்மா சும்மான்னு சொல்லிட்டீங்களே. என்ன அம்மா தேடுறீங்க இங்கே புரிஞ்ச திறக்கிறது எங்கட அம்மா வர்ற பாடு. ஐயோ அம்மா இது வந்து ஒன்றும் இல்லையா என்னதான் வேணும் உங்களுக்கு? வடிவான லைட் எல்லாம் போட்டு வைக்கணும். இது வந்து நாங்கள் 2-3 நாளைக்கு அந்த கோவில்கிட்ட எடுத்து நாங்கள் இந்த வீடு. ஸோ நாளைக்கு இங்கேருந்து கிளம்பிடுவோம். 4ஆம் தேதி நான் வந்து கனடா பயணம். தானா இவ்வளோ செய்த கூத்துக்கு தானா கூத்துன்னா கூத்து தானே அதுக்கு அப்படி வேறாமல் இருக்கணும். அம்மா உங்களை கூட்டிகிட்டு போகிற இல்லைன்னு முடிவு எடுத்துட்டு இருந்தேன். அம்மா நீங்கள் தான் அம்மா இவ்வளோ நிறைய என்ன பேசினீங்க. அம்மா நான் பேசுறது அப்படியே போய் கழுவின மாதிரி போயிட்டு அவ கனடா வர்றது நிஜம். நீங்கள் அம்மாளா 100க்கு 100 அவங்கள நான் படியா பார்த்தேன். நான் கனடாவில் 100க்கு 100 கனடாவில் பார்த்துட்டு நான் படிவேன். ஓகே அப்போ சரி. அப்போ ஆனால் உங்களுக்கு இங்கே தானேம்மா அந்த ஊசி எல்லாம் போடணும். நீங்கள் போட்டுவிட்டு நில்லுங்க, நான் பிறகு வந்து கூட்டின்னு போகிறேன். நிற்பேன் 2 மாதத்தால் வந்து கூட்டின்னு போகிறேன். இல்லை நான் வருவேன். இப்பயே வருவீங்க அங்கே வந்தால் பிரசாந்த பேசலாம். என்ன அது சந்தோஷம் தானே. அதான் என்ன மூத்தவனே விட மாட்டான். எப்படி போகிறது வெளியில் நம்ம எங்கள் அம்மா வெளியில் போகிறான்னு கதவை கட்டி விட்டுறது. அதனால் பிரசாந்துக்கு பேச்சு நடக்கிறது. இவன் கட்டியிருப்பான் கதவை, நீ நான் போயிடல. அது இவனுக்கு என்ன பிரச்சனை? ஸோ எல்லா அம்மா மாதிரி நிற்கணும். அம்மா இன்னொரு 1/2 an hourல இறங்குவோம். ஸோ கவனமாக பாருங்கள் எல்லாரும். விஷ் பண்ணின எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச் எங்கள் தங்கச்சி நம்மளுக்கு. ஓகே தேங்க்யூ, நன்றி, வணக்கம் மக்களே. நன்றி சொல்லுங்கம்மா. நன்றி சொல்லுமா. என்ன நன்றி.